இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ ரேஷ்மா தானே? பரவாயில்லையே, பேர்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க. நீ என் தம்பியோட ஃப்ரெண்ட் ஆச்சே, உன்னை எப்படி மறக்க முடியும்? வெளியவே நின்னு பேசிட்டு இருக்கியே, உள்ளவா? இல்ல மேம், பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா, நீ என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? சாச்சா, இன்னைக்கு பேசிட்டு போறதுக்காக வரல, உங்க சிவாவை கையோட கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். சிவா, என் கூட வா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா சிவா. என்ன அக்கா இருங்க. என்ன ரேஷ்மா? வா. என்ன சிவாவை மட்டும் கூப்பிடுற? அயலி வர வேண்டாமா? அயலி எதுக்கு மேம் வந்துகிட்டு? அவங்களுக்கு இங்க ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும், அவங்க அதை பார்க்கட்டும். நான் சிவாவை மட்டும் கூட்டிட்டு போறேன். என்ன? ஒரு நிமிஷம் சும்மா இரு. மேடம், நான் சிவாவை கூட்டிட்டு போறேன். என்கிட்ட ஏன் அதை கேக்குற? அவனோட வைஃப் தான் இது ஒரு காளி. இவ ஓகே சொன்னா நீ சிவாவை கூட்டிட்டு போலாம். அயலி, நான் சிவாவை கூட்டிட்டு போலாமா? சரி, கூட்டிட்டு போ. தேங்க்யூ அயலி. சிவா, அதான் பெர்மிஷன் கிடைச்சிருச்சுல, வா நம்ம போலாம். ரேஷ்மா இரு, இப்ப எதுக்கு என்ன வெளியே கூட்டு போற? டிராமா பண்ணணும்னா அப்பப்ப ஏதாவது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லனா அங்க ஒண்ணும் ரியாக்ட் ஆகாது. வா போலாம். என்ன சொல்ற? இவ எங்க இங்க வந்துட்டு போறா? ஆமா, சிவாவை எதுக்கு கூட்டிட்டு போறா? அயலி, அண்ணி, எதுக்கு இப்போ இவ்ளோ நார்மலா இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற? உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு சிவாவை ரேஷ்மா கூட அனுப்புறதுக்கு பிடிக்கல, ஆனாலும் நீ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிட்ட, அப்படிதானே? சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா நாம அசால்ட்டா நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃபையே ஸ்பாயில் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சிவா நல்லவன் தான், ஆனா சில சிச்சுவேஷன் எப்படிப்பட்ட மனுஷங்களையும் ஆட்டி வைக்கும். அதனால நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லது.